நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா டோக்லா. ஸோ நிறைய பேத்துக்கு கண்டிப்பாக இந்த இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டோக்லா. ஸோ இதில் வந்து நான் வந்து 1.5 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு தயிர். ஸோ கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு பேட்டர் மாதிரி ஸ்மூத்தாக ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பேட்டர் வந்து ஸ்மூத்தாக இருக்கா, இதில் வந்து கட்டியாக இருக்கானா, அதனால் ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஊற்றி ஸ்மூத்தாக மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேட்டர் வந்து நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவைக்கு தக்கன, கூடவே சுகர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சுகர். ஸோ இதை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட பேட்டர் நான் ஸ்மூத்தாக ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், இஞ்சி 1 பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகா, இந்த ரெண்டுத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்ச பேஸ்ட்டு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பேட்டர் வந்து இப்போதைக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரத்தில் வச்சிடலாம். நான் இங்கே வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த பேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஸோ ஆயில் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க பேனை. கண்ணாடி பாத்திரம், மைக்ரோவேவ் சேஃப் கண்ணாடி பாத்திரம், அவன் சேஃப் கண்ணாடி பாத்திரம்லாம் இருக்கும்ல, ட்ரே, அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சாதா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா, எதில் வேணாலும் நீங்கள் போர் பண்ணி இதை நம்ம ஆவியில் தான் அவிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேட்டர் எடுத்துடலாம். கரெக்டாக ஆவியில் அவிக்கிறதுக்கு முன்னாடி உடனே நீங்கள் வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். அதாவது அந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து அடுப்பில் வந்து எல்லாமே செட் பண்ணிடுங்க. அவிக்கக்கூடிய பாத்திரம் எல்லாமே செட் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக அந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் என்ன ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈனோ ஃப்ரூட் சால்ட்டு. இந்த ஃப்ரூட் சால்ட் வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரவா இட்லி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டோக்லா, இதுக்கெல்லாம் வந்து பொங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும், சாஃப்ட் ஆகிறதுக்கு. ஸோ நான் 1 பாக்கெட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இது வந்து அப்படியே லைட்டாக ஆகுறது தெரியும், ஃபோமியாக ஆகும். இங்கே பாருங்கள் எப்படி ஃபோமியாக ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே இதை வந்து நான் இந்த பேன் வச்சுருக்கேன்ல அதில் ஊற்ற போகிறேன். ஈனோ ஃப்ரூட் சால்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு போடலாம். பட் இது வந்து லெமன் ஃப்ளேவரில் வாங்க ட்ரை பண்ணிக்கோங்க, லெமன் ஃப்ளேவரில். ஸோ இதை வந்து நம்ம இப்போ பேனில் வச்சு ஆவியில் அவிச்சிட போகிறோம். ஸோ நான் இதை பேனில் வச்சுட்டேன். இதை மூடி போட்டு எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ நம்மளோட டோக்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு நைஃபை வந்து உள்ளே குத்தி பார்த்தேன். அது வந்து ஒன்றுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ வந்து பேன்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ இது வந்து பயங்கர சாஃப்டாக இருக்குது. ஆனால் வந்து இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ண முடியும் ஒழுங்காட்டு, அதனால் கூல் ஆகட்டும். ஸோ டோக்லா வந்து யூஸ்வலாக கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு சீசனிங் விடுவாங்க, அதுதான் வந்து அதை வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாகும். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் ஆயில் வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் கடுகு, எள்ளு, அதுக்கப்புறம் காயப்பொடி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதை வந்து இதுக்குள்ளே போட்டுற போகிறேன். ஸோ இது வந்து பொரியட்டும். ஸோ இப்போ வந்து நம்மளோட சீசனிங் வந்து கோல்டன் ஆகிடுச்சு. இதில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் தண்ணி இதையும் விட்டு கொஞ்சம் சுகர் போடணும். ஸோ 1 ஸ்பூன் சுகரும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து சீசனிங் சாஸ். சுகர் மெல்ட் ஆனோடனே இதை டோக்லா மேலே ஊற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஆயில் லெமன் ஜூஸ் மிக்சரை அப்படி இந்த டோக்லா மேலே ஊற்றிடுவோம்.
ஸோ இந்த மிக்சர் வந்து அந்த டோக்லாக்குள்ளே அப்படியே போய் அதை அப்சர்வ் பண்ணிவிடும். அப்சர்வ் பண்ணி நல்ல மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ இதை வந்து கூல் ஆகுது வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் கட் பண்ணிட போகிறேன். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு பீஸை வெளியே எடுக்க கொஞ்சம் கஷ்டம். இங்கே பாருங்கள் டெக்ஸ்சரை. ஸோ அது ஃபுல்லாக வெளியே எடுத்து வச்சுட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. டோக்லா ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து க்ரீன் சட்னி, அந்த பச்சை சட்னி இருக்குல்ல, புதினா கொத்தமல்லி போட்ட சட்னி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி கீரையும் தேங்காயும் கூட போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் வச்சுருக்கேன், போடல. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.